3 types of leaf design இந்த வீடியோவில் பார்க்கலாம். Hi all. நான் இந்த லீஃப் டிசைனை வந்து ஃப்ரீ ஹேண்டில் ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த லீஃப் டிசைன் ஃபஸ்ட்டு பார்க்குற லீஃப் டிசைனுக்கு நம்ம அவுட்டர் லைன் கொடுத்துக்கலாம். இதில் பார்க்குற 3 லீஃப் டிசைனுக்குமே நம்ம அவுட்டர் லைன் வந்து கொடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம உள்ள ஃபில்லிங் கொடுக்க போகிறோம். நான் இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லேயும் நான் வந்து மோட்டிவ் டிசைன்லாம் ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி டிசைன்ஸுக்கெலாம், அதாவது மோட்டிவ் டிசைன்லாம் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது மோஸ்ட் ஆஃப் த டிசைன் வந்து அவுட்டர் லைன் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி பண்ணும்போது ஷேப் வந்து நம்மளுக்கு ப்ராப்பராக இருக்கும். அதனால தான் நம்ம அவுட்டர் லைனை ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து உள்ளே வந்து ஃபில்லிங் கொடுக்க போகிறோம். ஃபில்லிங் வந்து எப்படின்னா, நான் வந்து அந்த லீஃபை வந்து ஆஃப் டிவைட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அடுத்து அதர் சைடு வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் லீஃப் டிசைனில். இதில் எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணியிருப்போம்னா, லெஃப்ட் சைடு ரைட் சைடும் சேம் இதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம லெஃப்ட் சைடு ஸ்டிச் பண்ணி அப்புறம் ரைட் சைடு டர்ன் பண்ணி எடுத்துகிட்டு போய் ரைட் சைடு வந்து ஸ்டிச் பண்ணியிருப்போம். அட் அ டைமில் நம்ம வந்து 2 சைடுமே ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்திருப்போம். இதில் அப்படி இல்லை. ஃபஸ்ட்டு இதில் வந்து ஒரு ஆஃப் போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அனதர் வந்து நம்ம அடுத்த ஆஃப் போர்ஷனை வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வீடியோவில். லீஃப் டிசைனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது சென்டர் பாயிண்ட்லேருந்து நம்ம வந்து, அதாவது மேல் பொசிஷன்லேருந்து சென்டர்லேருந்து நம்ம எடுத்து ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணும்போது அந்த லீஃப் வந்து ப்ராப்பராக நம்மளுக்கு இருக்கும், ஷேப் மாறாமல். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்க்கு ஒரு லூப் க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு திரும்ப அகெயின் டேர்ன் பண்ணி சைடில் ஸ்டிச் பண்ணி அதை வந்து லாக் பண்ணிக்கிறோம். நீங்கள் டேர்ன் பண்ணி மேலே கொண்டு போகும்போது நம்ம ஆல்ரெடி அவுட்டர் லைன் கொடுத்துருக்கோம்ல, அதுக்குள்ளே ஸ்டிச் பண்ணிவிட்டு லாக் ஸ்டிச்சை வந்து அந்த அவுட்டர் லைனுக்கு வெளியே ஸ்மாலாக ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து இப்போது உங்களுக்கு புரியும் நம்ம ஏன் அவுட்டர் லைன் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே வந்து ஃபினிஷ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஷேப் வந்து ப்ராப்பராக நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியும். அன்ஈவனாக இருக்காமல் ஈவனாக ஸ்டிச் பண்ணலாம். அதுக்காண்டி இந்த மாதிரி அவுட்டர் லைன் நம்ம வந்து ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து நம்ம ஃபில்லிங் கொடுக்குறோம். இந்த லீஃப் டிசைன் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது நீங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டு சென்டரில் பீட் ஒர்க்கு கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் ஃபுல்லாமே சில்க் த்ரெட்டில் ஒர்க் பண்ணியிருக்கனால, ஸோ சில்க் த்ரெட்டை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணும்போது என்ன பண்ணணும், ரொம்ப ஸ்லோவாக பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். ரொம்ப ஸ்ட்ராங்காக த்ரெட்டை ஹேண்டில் பண்ணோன்னா த்ரெட்டு கட் ஆகும், ஒரு நீடிலும் பிரேக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நான் ஒரு ஆஃப் சைடு மட்டும்தான் நம்மளுக்கு வீடியோவில் கிளியராக காமிச்சிருக்கேன். ஓகேங்களா? அதர் சைடு வந்து நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஸ்டிச் பண்ணுற மாதிரி எடிட் பண்ணியிருக்கோம். ஏன்னா வந்து வீடியோ ரொம்ப லென்த்தாக போக வேண்டாம் அப்படின்றதுக்காண்டி. நீங்கள் ஆஃப் சைடு மட்டும் இருக்கிறதுனால நீங்கள் வந்து அதை கிளியராக பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒன் சைடு முடிச்சதுக்கப்புறம் எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. நல்லா ஒழுங்காக ப்ராப்பராக எண்ட் நாட் போடுங்க. அப்போ தான் வந்து த்ரெட்டு ரிமூவ் ஆகாமல் இருக்கும். இப்போ நம்ம ஓவராலாக உள்ள ஃபில்லிங் முடித்ததுக்கப்புறம் அவுட்டர் லைனில் நம்ம வந்து ஸ்மாலாக செயின் ஸ்டிச் வந்து அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுத்துக்கிறோம். இந்த இடத்துல நம்ம சுகர் பீடு வச்சுமே நம்ம ஒர்க் பண்ணலாம். ஆர் நீங்கள் வந்து கான்ட்ராஸ்ட் கலர் த்ரெட்டு யூஸ் பண்ணி கூட ஒர்க் பண்ணலாம். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த மாதிரி அவுட்டர் ஃபில் பண்ணும்போது அந்த ஓவரால் ஷேப் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கும். உங்களுக்கு பார்க்குறதுக்கு நீட் ஃபினிஷிங்கில் இருக்கும். ஸோ
கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு மோட்டிவ் டிசைனோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு டிசைன்ஸ் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுறீங்க, த்ரெட் ஒர்க் பண்ணாலே மோஸ்ட்லி அவுட்டர் லைன் வந்து ஃபில் பண்ணுங்கள். அப்போ பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட டிசைனில் அவுட்டர் லைன் நம்ம ஃபில் பண்ண மாதிரி செகண்ட் இதுக்கும் லீஃப் டிசைனுக்கும் நம்ம அவுட்டர் லைன் ஃபில் பண்ணி சென்டரில் வந்து பார்ட்டிஷன் பிரிச்சுக்கலாம். இப்போ வந்து இதில் வந்து நம்ம வந்து எப்போ இந்த லீஃப் டிசைன் ஸ்டார்ட் பண்ணலாம், எங்கள் சென்டர் பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி த்ரெட்டை ஸ்டார்ட் பண்ணி எடுத்துகிட்டு சேம் மெத்தட் நம்ம முன்னாடி ஸ்டிச் பண்ண மாதிரி தான். ஆனால் இதில் வந்து நம்ம லாக் பண்ணாமல் ஸ்டிச் பண்ண போகிறோம். அதாவது நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து இந்த லீஃப் டிசைனில் நம்ம கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், த்ரெட்டை மேலே எடுத்து கொண்டு போகிறோம் இல்லையா. இப்போ த்ரெட்டை மேலே எடுக்கும்போது நம்ம என்ன அந்த ஏற்கனவே அவுட்டர் லைன் கொடுத்துருக்கோம் இல்லையா, அங்கேருந்து ஸ்டிச் பண்ணி த்ரெட்டை கீழே இழுத்து கொண்டு வரணும். இதில் லாக் ஸ்டிச் கொடுக்கணும்னு தேவை கிடையாது. இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து பிகினராக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி மோட்டிவ் டிசைன்லலாம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் த்ரெட் ஒர்க் சில்க் த்ரெட் ஒர்க் பண்ணுறனால நம்ம அதை வந்து ஸ்லோவாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா பட்டன் ஹோல் ஸ்டிச்சை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து மேலே இருந்துட்டு லூப் அப்படியே கீழே இழுக்கும் போது என்ன ஆகும்னா, ஸ்ட்ராங்காக நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணிங்கன்னா த்ரெட்டு கட் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ ஓகேங்களா, அப்போ நீங்கள் திரும்ப ஃபஸ்ட்லேருந்து போடுற மாதிரி இருக்கும். அது நீங்கள் வந்து நீடிலேருந்து த்ரெட்டை ரிமூவ் ஆகாத அளவுக்கு பார்த்துக்கணும். சப்போஸ் ரிமூவ் ஆச்சுன்னா அதை கேர்ஃபுல்லாக நீங்கள் திரும்ப ஹேண்டில் பண்ணுற மாதிரியும் நீங்கள் யோசித்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக த்ரெட்டில் நீடில் ரிமூவ் ஆகாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இதை தான் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன். ஏன்னா இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச் போடுற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் பிகினரில். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி மோட்டிவ் டிசைன் ஆர் எனி டிசைன்ஸில் நீங்கள் இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சை ப்ராக்டிஸ் பண்ணும்போது பழகிட்டே இருக்கும்போது அது உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஹேண்டில் பண்ணுறது. நம்ம வந்து வீடியோ வந்து ஒன் சைடு லீஃப் மட்டும் ஃபில் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்கேன். அதர் சைடு நீங்கள் வந்து ஃபில் பண்ணுறது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக காமிச்சிருக்கேன். ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும் அப்படின்றனால. ஃபினிஷ் பண்ண முடிச்சதுக்கப்புறம் சென்டர் போர்ஷனில் நான் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இந்த டிசைன் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதில் நம்ம வந்து சுகர் பீட் கூட ஒர்க் பண்ணிக்கலாம். கான்ட்ராஸ்ட் கலர் சுகர் பீட் நம்ம வந்து இதில் வந்து ஒர்க் பண்ணலாம். ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு 10 கவுண்டில் த்ரெட் எடுத்து நான் அதில் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் வந்து சிங்கிள் ஃப்ரெஞ்ச் நாட், அதாவது ஒரே ஒரு டைம் மட்டும் சுற்றி நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் போட்டிருக்கோம். ரொம்ப ஸ்மாலாக கொடுக்கணும். ஏன்னா இந்த லீஃப் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நம்ம பெருசாகவோ இல்லை சின்னதாகவோ கொடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம பீட் ஒர்க் கொடுக்கும் போதுமே ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் நாட், ரிங் நாட், லாங் ஃப்ரெஞ்ச் நாட் இந்த மாதிரி த்ரெட் ஒர்க்கில் வந்து எனி டவுட்ஸாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அதை ஒரு செப்பரேட் வீடியோவாக ஒரு ஷார்ட்ஸாக கூட எடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு. நீங்கள் வந்து ஆரி ஒர்க்கில் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா என்னோடய இன்ஸ்டா ஐடிக்கு டிஎம் பண்ணுங்கள். நான் கிளாஸ் டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒர்க் எல்லாமே நீங்கள் எனக்கு ப்ராக்டிஸ் பண்ணி என்னோடய இன்ஸ்டா ஐடிக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக. அப்போ தான் எனக்கு ஒரு வீடியோ போடுறதுக்கான ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம சேனல்ஸில் போடுற வீடியோஸ்லாம் பிகினராக இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நம்ம சேனல்ஸில் போடுற டிசைன்ஸ் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணி லேர்ன் பண்ணிக்கோங்க. தேர்ட் ஒன்லேயே நம்ம வந்து சேம் அவுட்டர் லைன் ஃபில் பண்ணியிருக்கோம். சென்டரில் பார்ட்டிஷன் பிரிச்சுட்டு நம்ம சென்டர்லேருந்து த்ரெட் எடுத்து உள்ளே ஃபில்லிங் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? இதுலேயும் ஃபில்லிங் வந்து சேம் பட்டன் ஹோல் ஸ்டிச் தான். ஆனால் இதில் வந்து நம்ம வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் சைட் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம்.
ஃபஸ்ட்டு ஒன்ல வந்து நம்ம ஆஃப் போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அனதர் ஆஃப் போர்ஷன் வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இதில் அந்த மாதிரி இல்லாமல் 2 சைடுமே நம்ம வந்து ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதுலேயுமே நம்ம வந்து மேலே கொண்டு போகிறது எங்கே போய் ஸ்டிச் பண்ணி எடுக்கணும்னா அவுட்டரில் நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே தான் நம்மளுக்கு இருக்கணும். ஏன்னா அவுட்டர் லைனை வந்து கைட்லைனாக வச்சு தான் நம்ம இந்த ஷேப் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணுறோம். ஓகேங்களா. இந்த மாதிரி லீவ் டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு ஏதாவது கொடி டிசைன்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க ப்ளவுஸில் அப்படின்னா இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு லீவ் டிசைனாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல்ஸில் கண்டினியூஸாக இந்த மாதிரி ஆரி ரிலேட்டடான வீடியோஸ்லாம் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராச்சும் ஆரி ஒர்க் ரிலேட்டடாக லேர்ன் பண்ணிகிட்ருக்காங்க, இப்போ தான் பிகினராக இருக்காங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து நான் சென்டரில் வந்து பூலியன் நாட் ஸ்டிச் பண்ணுறேன். ஓகேங்களா. நம்ம த்ரெட்டில் நீடியில் வந்து ரொட்டேட் பண்ணிகிட்டே வந்து நம்ம எங்கேருந்து நீடியில் எடுத்தோமோ அதிலே இன்சர்ட் பண்ணி நம்ம நீடியில் வந்து கீழே இழுத்தோன்னா நம்மளுக்கு ஒரு நாட் மாதிரி ஃபார்ம் ஆகும் லென்த்தாக. அதுதான் பூலியன் நாட். ஓகேங்களா. இது இந்த பூலியன் நாட் வந்து நம்ம ஃப்ளவர் டிசைன்லலாம் யூஸ் பண்ணுவோம். லூப்பை வந்து விடாமல் நம்ம அதிலே நீடியில் இன்சர்ட் பண்ணி நம்ம அது பக்கத்துலேயே திரும்ப அகெயின் ஃபேப்ரிக்கில் நீடியில் குத்தி இறக்கணுன்னா நம்மளுக்கு அந்த பூலியன் நாட் ஸ்டிச்சு ஃபார்ம் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அவுட்டர் லைன் வந்து சேம் ப்ரொசீஜரில் நம்ம ஃபில் பண்ணிக்க போகிறோம். ஓகேங்களா. இந்த மாதிரி ஆரி ஒர்க் ரிலேட்டடான எனி டவுட்ஸாக இருந்தாலும் என்னோடய கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கேளுங்க. நான் வந்து அதை வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவோ அதை செப்பரேட் வீடியோவாக எடுத்து கூட நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி லேர்னிங்.